எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா லெமன் சோறு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னையும் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. ஒரு தடவை நான் செஞ்சு கொடுத்தேன், நல்லா இருக்குன்னாங்க. அதனால தான் நான் இப்போ செஞ்சு தரேன். நைட்டே தான் செய்கிறேன். ஏன்னா காலைல அவங்க நேரமாக கிளம்பிருவாங்க. பார்த்திங்கன்னா வடைச்சட்டியில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் கடுகு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பும் 1 ஸ்பூன் வந்து உளுந்து எல்லாம் பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு போட்டிருக்கேன். வரமிளகா பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இது வந்து எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இது சின்ன மிளகா காரம் கொடுக்காது, அதனால தான் இவ்வளோ போட்டிருக்கேன். எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நிலக்கடலை போட்டிருக்கேன். தோல் உரிக்காமையும் சேர்த்துக்கலாம், தோல் உரிச்சும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு முந்திரி வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலே வணங்கட்டும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல்லு போகும், அதுக்காக தான். அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இவ்வளோ பருப்பெல்லாம் போட்டிருக்கனால வாய் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் வாய் பிடிக்குங்களா, அதனால தான் ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 4 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்திருக்கேன். என்னோடது குட்டி எலுமிச்சம்பழம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்துச்சுன்னா 3 போட்டால் போதும். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாப்பாட்டிலே உப்பு போட்டு வடிச்சிட்டேன். அதே மாதிரி இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஒரு கொதி வந்தோடனே பார்த்திங்கன்னா அடுப்பை அமர்த்திக்கலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா வடித்து ஆற வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் வடித்தேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முதல்லே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். மீதி இருக்கிற லெமன் சாறையும் ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டேன், வெள்ளை சோறு தெரியாத அளவுக்கு. நான் வந்து நைட்டே செஞ்சு வைக்கிறனால கொத்தமல்லி தழை தூவலை. நீங்கள் அன்றைக்கே செய்கிற மாதிரி இருந்தால் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா கெட்டு போயிடும், அதுக்காக தான் நான் கொத்தமல்லி தழை தூவலை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லெமன் சாப்பாடு. இது வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட உருளைக்கிழங்கையும் வறுத்து கொடுக்கலாம்.